இந்த ஒரே ரூபாய் நோட்டு தான் ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி வெளியிடலாங்க. மீதி எல்லா ரூபாய் நோட்டுங்களும் ரிசர்வ் பேங்க் வெளியிடலாங்க. ஒரு ரூபாய் நோட்டு பின்னாடி இந்தியால க்ரூட் ஆயில் எடுக்கல தடத்தோட படம் போட்டுக்காங்க. இப்ப 2 ரூபாய் நோட்டு, அதுக்கு பின்னாடி இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சேட்டலைட் ஆரியப்பட்டா இதோட போட்டோ தான் போட்டுப்பாங்க. இது நம்ம இந்தியாவோட சயின்ஸ் டெக்னாலஜி வளர்ச்சியை குறிக்குது. அடுத்தது 5 ரூபாய் நோட்டு. இந்த ரூபாய் நோட்டை செலவு அதிகமாகும்னு RBI பிரிண்ட் பண்ணதை நிறுத்திட்டாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு விவசாயி நிலத்தை உழுவத படமா போட்டுப்பாங்க. இப்ப 10 ரூபாய் நோட். பழைய 10 ரூபாய் நோட்டுல மிருகம், யானை, புலி இதோட படம் போட்டுப்பாங்க. புது 10 ரூபாய் நோட்டுல சூரிய கோவிலோட தக்கலத்தை போட்டுப்பாங்க. அடுத்ததா 20 ரூபாய் நோட்டு. இதுக்கு பின்னாடி எல்லோரா கொகையோட படத்தை போட்டுப்பாங்க. இப்ப 50 ரூபாய் நோட்டு. இதுக்கு பின்னாடி ஸ்வச் பாரத் லோகோவியோ கலநாடகால இதுக்குல ஹம்பி கோவிலோட தேலோட படத்தையோ போட்டிருப்பாங்க. இப்ப 100 ரூபாய் நோட்டு. பின்னாடி தஞ்சை மலையோட படத்தை போட்டுப்பாங்க. இந்த மலைதான் உலகத்திலேயே 3வது பெரிய மலை. அது நம்ம இந்தியால இருக்கு. இப்ப 200 ரூபாய் நோட்டு. இதுக்கு பின்னாடி சாஞ்சி கூப்பியோட படத்தை போட்டுப்பாங்க. இது அசோக ராஜா கட்டினாலு. அடுத்ததா புது 500 ரூபாய் நோட்டு. இதுக்கு பின்னாடி டெல்லியில இருக்கிற ரெட் ஃபோர்ட் படத்தை போட்டுப்பாங்க. இந்த ரெட் ஃபோர்ட்ல தான் நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் கொடி ஏத்துவாரு. இந்த வீடியோட கடைசியா இன்னைக்கு தேதிக்கு இந்திய ரூபாய் நோட்லயே அதிக மதிப்புள்ள 2000 ரூபாய் நோட்டுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பார்க்கலாம். 2013ல இஸ்ரோ லான்ச் பண்ண மங்கோலியா சேட்டலைட் படம் இருக்கு. இது நம்ம நாட்டோட அறிவியல் வளர்ச்சியை காமிக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்பலாம். அடுத்த வீடியோல சந்திப்போம்.